புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நடந்த மொய் விருந்தில் அதிகபட்சமாக 4 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. கடந்த ஆண்டு 500 கோடி ரூபாய் மொய்ப்பணம் வசூலானது. இந்நிலையில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வீட்டு மொய் விருந்துக்காக 50,000 பத்திரிகைகள் அச்சிட்டு விநியோகிக்கப்பட்டிருந்தன. 1000 கிலோ ஆட்டுக்கறி சமையல் செய்து 5,000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். என்னது 4 கோடியா? நம்மளும் மொய் விருந்து போட்டு கல்லா கட்டலாமா? ஆனா என்னால ஒரு ஊருக்கே உட்கார்ந்து சமைக்க முடியாதுப்பா. ஆமாண்டாரா, நீ மட்டும் சமைச்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், ஒருத்தவங்க சாப்பிடுறதுக்கு வர மாட்டான். பேசாம நம்ம சமையல்காரனை வச்சு சமைச்சுக்கலாம், அதான் நல்லது. வருகின்ற ஞாயிறன்று நமது ஊரில் திரு போரா அவர்களின் வீட்டில் மொய் விருந்து நடைபெறவிருக்கிறது. அதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் முடிந்த மொயினை எழுதுமாறு மிகவும் தாழ்மையில் கேட்டுக் கொள்கிறோம். நம்ம ஏரியா பிள்ளைங்களையும் சமையல்காரரையும் வர சொல்லு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். சமையல்கார் மொய் விருந்து வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க தான் நல்லபடியா சமைச்சு கொடுக்கணும். ஆமா, என்ன மாதிரி சூப்பரா சமைக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். நீ போய் பிள்ளைங்க வந்துட்டாங்க போய் பாரு போ. போரா, விருந்துல என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சமைக்கிறேன்னு சொல்லு. மட்டன் பிரியாணி, அதுல பீஸ் கம்மியா போட்டா போதும். ஸ்வீட்டுக்கு அல்வால நெய் கொஞ்சமா ஊத்தினா போதும். அப்புறம் சிக்கன் 65, ஒரே ஒரு கோயில ஒரு பந்தியே முடிக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோ. தயிர் பச்சடி, அதுல வெங்காயத்துக்கு மாட்டு வெட்டி தள்ளாத, வெங்காயம் விற்கிற விலைக்கு. அப்புறம் என்னென்ன சமையலுக்கு வேணும் லிஸ்ட் சொல்லு, நான் ரெடி பண்ணிடுறேன். 50 மூட்டை அரிசி. அவ்வளவுதானே? ரேஷன் கடை மூணதுக்கு அப்புறம் நைட்டு போய் அரிசி ஆட்டைய போட்டுடலாம். 50 ஆடு. ஆகாத ஆட்டு பணியில இருந்து ஒரு 50 ஆட்டை அமைக்கிடலாம். 100 தேங்காய். எனக்கு தேவையில்லாத என் தொழில் சேர்ந்து ஒரு 100 தேங்காயை பறிச்சுக்கலாம். டேய் ஆட்டைய போட்டுடலாம், அமிக்கடலாம், சுட்டுடலாம் சொல்றியே, வாங்கிக்கலான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் வாயில இருந்து வரவே வராதாடா? விலை கொடுத்து பொருளை வாங்குற பழக்கம் எங்க வம்சத்துல யாருக்குமே கிடையாது. உனக்கு தேவை பொருள் தானே, அது கரெக்டான நேரத்துக்கு வந்து சொல்ற, நீ கிளம்பு. ஏண்டா, எனக்காவது சமைச்சதுக்கு காசு குடிப்பியா இல்ல அதுவும் ஆட்டைய போட்டுடுவியா? அது வர மொய் பணத்தை வச்சு பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சமையல் சூப்பரா இருக்கணும். இது ஒரே ஒரு விருது மட்டும் கிடைக்காத. அடுத்து என் பொண்ணு தாராவுக்கு பர்த்டே, மஞ்சள் நீராட்டு விழா, நிச்சயதார்த்தம், கல்யாணம், சீமந்தம், காது குத்துன ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது, புரியுதா? ஒழுங்கா சமைச்சாதான் அத்தனையும் நான் உனக்கு ஆர்டர் கொடுப்பேன். கிளம்பு. தாரா, பிள்ளைங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. எல்லாரும் வர சொல்லு. தீவெட்டி தினேஷ், நீ போய் பந்தல் போற வேலையை பாரு. சுமார் முஞ்சி குமாரே, நீ போய் இந்த விறகு பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணு. பிகில் பாபு, நீ போய் கோழி ஆடு மல்லிகை சாமான் ரெடி பண்ணு. கமிஷன் அடிக்காம பண்ணுடா. வேதாள வெங்கிட்டு, நீ போய் பிளெக்ஸ் பேனர் ரெடி பண்ணு. அதுல என் மூஞ்சால பெருசா கெத்தா போடணும், புரியுதா? அது மட்டும் இல்ல, என் காலு கடியில ஒரு சிங்கம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ்ல போட சொல்லு. அதுல ஏன் மூஞ்சிய பெருசா போடணும், பாக்குறதுக்கு புன்னகை அரிசி நேரா மாதிரி இருக்கணும். ஆமா, புன்னகை அரிசி நேரமா. பந்தில எல்லாரும் மூஞ்சி தெரியுற மாதிரி சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணு. எதுக்கு சிசிடிவி கேமரா? எவனாச்சும் சாப்பிட்டு காசு வைக்காம போயிட்டா அது எவனை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக சிசிடிவி கேமரா. போராவா கொக்கா? அண்ணே, நாம் என்னன்னா விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மொய் பணத்தெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து வைக்கட்டுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ சொன்னதை மட்டும் செய்.
டோரா ஆளுங்கெல்லாம் வராங்க, நீ போய் பந்திய ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே மொய் பணத்தெல்லாம் எடுத்து போறதுக்கு நான் அந்த கட்டப்பை எடுத்து வை. என்னங்க வர ஜனத்தை பார்த்தா கட்டப்பை எல்லாம் பத்தாதுங்க. நான் ஒரு பெரிய அண்டாவே எடுத்து வச்சுக்கிறேன். இல்ல போறா, இங்க வாழ. என்னண்ணே என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? 10 பேர் சாப்பாடு நீ ஒண்டியா சாப்பிடுற மாதிரி தெரியுது. இல்ல, உன்னை மதிச்சு தானே விருந்துக்கு வந்திருக்கேன். என்னாச்சுண்ணே? நானும் 3 பந்தியா விடாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் மட்டன் பிரியாணி ஒரு லெக் பீஸ் கூட வரல. 101 ரூபாய் மொய் எழுதுறேன். பார்த்தா கேன மாதிரி தெரியுதா உனக்கு? என்னது 3 பந்தியா சாப்பிடுறியா? அது 101 ரூபாய் மொய் பணத்துக்கு. யோ மாதிரி ஏஞ்சு கிளம்பியா? என்னங்க பண்டிலாம் முடிஞ்சு போச்சுங்க. வாங்க இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம காசு எடுத்து வைக்கலாம். என்னங்க நீங்க இலை எடுங்க, நான் காசெல்லாம் எடுத்து பத்திரமா அந்த அண்டால போடுறேன். ஒண்ணும் தேவையில்ல, உன்னெல்லாம் நம்ப முடியாது. நீ இலையெடு, நான் காசு எடுத்து போடுறேன். எவனோ புண்ணியமா 2000 ரூபாய் தாளா வச்சிருக்கான். அவன் அவன் புள்ள குட்டி குடும்பத்தோட நல்லா இருக்கணும். எவனு தெரியல, வெறும் 500 ரூபாய் தான் வச்சிருக்கான். அவன் மட்டும் நல்லா இருந்தா போதும். பாரு 3 பந்தியா உட்கார்ந்து சாப்பிட்டு வெறும் 100 ரூபாய் தான் வச்சிருக்கான். அதுலயும் அவனுக்கு மட்டன் பிரியாணி லெக் பீஸ் வரலையா? தாரா ஐ லவ் யூ. என்னங்க இங்க பாருங்க, நம்ம வீட்டு சாப்பாட்டே சாப்பிட்டுட்டு நம்ம பொண்ணுக்கே லவ் லெட்டர் வச்சிருக்கான் பாருங்க. அவன் எவனை கண்டுபிடிச்சி அவன் கை கால்லாம் உடைக்கணும். என்னங்க நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பார்த்து அமைதியா இருக்கீங்க. டோரா, நம்ம பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டானே உனக்கு வருத்தமா இருக்கு. நல்லவேளை நம்ம பொண்டாட்டிக்கு எழுதாம விட்டானே எனக்கு ஆறுதலா இருக்கு. விடு விடு, அடுத்த வேலைக்கு போலாம். இதெல்லாம் சகஜம் வா. என்னது டோரா ஆண்டி ஐ லவ் யூ. என்னங்க இங்க பாருங்க, எனக்கே எவனோ ஒருத்தர் லவ் லெட்டர் வச்சிருக்கான். டேய் யாரா அது? என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுனவன்? என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதணும் மன்னிச்சுக்கிடும். ஆனா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னை இரு, உன்னை கட்டி பிடிச்சி தோலை உரிச்சிடறேன் பாரு இங்கே. அவன் அடுத்த பந்தியில நீதான பிரியாணி. விடுங்க விடுங்க, ஏதோ என் அழகுல மயங்கி தெரியாதனமா லவ் லெட்டர் எழுதிட்டான். அதை போய் பெருசு பண்றீங்க. வாங்க அடுத்த இலையை எடுப்போம். என்னது பெருசு பண்ணனா? இதுதான் நான் பேசுறேன். பேனர்ல போட்டோ வேணாம் சொன்னா கேட்டா தானே? ஒருத்தன் கண்ணு போல ஒருத்தன் கண்ணு இருக்க நான் பேசுறேன் கேட்டியா? புருஷன் சொன்னா அவன் பேச கேட்கணும், மதிக்கணும். நீதான் சொன்ன புன்னைய அரிசி மாரி இருக்கணும், புழுது அரிசி மாரி இருக்கணும். பாத்தியா?